நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, அறுவடைக்கு சரியான நேரம். உங்களுடைய கர்ம கணக்கை முடிக்க போகும் கடவுள். அடுத்த 5 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் 5 மாதத்தில் நடக்கும் அதிசயம். நடத்தி காட்டுபவன் சனி பகவான். சனி பகவானுடைய வக்ரத்தால் கிடைக்க போகின்ற நடக்க போகின்ற நல்ல விதமான பலன்களை இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மீன ராசியில பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா 2 விஷயம் அவங்களுக்கு சரியா இருந்தா போதும். ஒண்ணு, உறவு, அமையக்கூடிய உறவுகள் சரியா அமைஞ்சிட்டா போதும். 2வது, வருமானம் சரியான வழியில வாழ்நாள் இறுதி வரை வந்து கொண்டே இருந்தா போதும். ஸோ எந்த விதமான பிரச்சனைகளையும் நிம்மதியா வாழ முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த உறவும் வரவும் நிறைய பேத்துக்கு சரியா அமையறது இல்லை, சரியான நேரத்துல கிடைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட அந்த சரியான நேரம் எப்பதாங்க வரும்? இப்போ வருங்க. கண்டிப்பா இந்த மீன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த 7.5 சனி, அதுவும் இந்த ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்துல தேவையில்லாத உறவுகள் ரீதியாக வந்த சண்டை சச்சரவு, வருமானத்துல கை வச்ச சனி பகவான், பல நேரத்துல தேவையில்லாத பொறுப்புகளை தலைமையில தூக்கி சுமக்கிறது, விழுந்து விழுந்து வேலை பார்த்தாலும் கையில காசு பணம் வந்து சேரல, கரெக்டான சம்பளம், கரெக்டான கூலி, கரெக்டான ஒரு லாபம் கிடைக்கல, நேர்மையா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இது அனைத்துக்கும் காரணம் யாருன்னா சனி பகவான் தான். உங்களுடைய ஜென்ம ராசியில அமர்ந்திருக்கிறார். சரி, சனி பகவான் மேல மட்டும் முழு பழியை நம்ம தூக்கி போட முடியாது. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையாகவே காலப்புருஷத்தப்படி மேச ராசியில் எண்ணி பார்க்கும்போது 12ஆம் வீடா வரும், விரயஸ்தானம் வரும். ஸோ விட்டு கொடுக்கறது, விலகி போறது போன்ற காரணங்களாலும் வாழ்க்கையில் பல விஷயத்தை நீங்க இழப்பீங்க. சரிங்களா? ஸோ இதை முதல்ல நீங்க மாத்திக்கங்க. சரி, இப்படி இந்த ஜென்மசனி ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் இந்த ஜூலை 13 இருந்து நவம்பர் 28க்குள்ள இடைப்பட்ட இந்த 5 மாதத்துக்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. காரணம் என்ன? சனி பகவான் வக்ரம் அடைய போறார். ஒரு கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைஞ்சா கெட்டது நடக்காதுங்க. கெட்டது நடக்கலைனாலே அது நல்ல யோகம் தான். அப்போ எந்தெந்த விஷயத்துல அவர் கெடுத்தாரோ அந்த விஷயத்துல நீங்க சரி பண்ணிக்க முடியும் மற்ற கிரகங்களுடைய துணையோடு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சனிவனுடைய வக்ர காலகட்டம் ஜூலை 13 இருந்து நவம்பர் வரை இருக்கு. அதாவது ஜூலைல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இருக்குது. ஸோ இந்த 5 மாதங்களை சரியா நீங்க பயன்படுத்திங்க. எந்தெந்த விஷயத்துல நன்மை நடக்க போகுது? ஃபர்ஸ்ட், இந்த வக்ரம்னா என்ன? ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போறதான் வக்ரம் சொல்றோம். ஸோ இந்த வருஷம் ராசி அவர் மாறல, நட்சத்திரம் மட்டும்தான் மாறுறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பின்னோக்கி பயணிச்சு புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் போறாரு. ஸோ ராசி மாறல, மீன ராசிக்குள்ளே தான் வக்ரம் அடைகிறாரு. ஸோ இதை தெளிவா புரிஞ்சுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட விஷயத்தை தான் மாத்த போறாரு இந்த சனி பகவான். ஸோ அப்படி எதெல்லாம் மாத்த போறாரு? இதுக்கு மிக மிக முக்கிய இன்னொரு காரணம்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் வீடான மிதுனத்துல அர்த்தாஷ்டம வீட்டில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டம். சரிங்களா? ஸோ இதுல மிக முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் திருமண சம்பந்தமான காரியத்திற்கு இந்த தடை விலகுது. வாழ்க்கை துணையோடு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க போகுது. வாழ்க்கை துணை நினைச்சு வருந்திய காரியங்கள் கண்டிப்பா விலக போகுது. உங்க வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட உடல்நிலை சார்ந்த பிரச்சனை சரியாகும். கண்டிப்பா தவறான பழக்க வழக்கங்கள் அல்லது 3ஆம் நபருடைய தலையிட்டால் குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல் பிரச்சனை சரியாகுங்க. ஸோ இது கண்டிப்பா இருக்கு. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத ஒரு தகராறு, உங்க வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடையூறுகள், ஸோ எதிரிகள் தொல்லைன்னு சொல்லலாம், ஒரு காம்படிட்டர் அவங்களால ஒரு பிரச்சனை சொல்லலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க வேலையை சரியா செய்ய முடியாத அளவுக்கு தடுத்து நிப்பாட்டியவர்கள் இப்போ விலகுவார்கள். ஸோ அதனால உங்களுடைய வேலையை நீங்க திறம்பட செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி முடியும் வேலையில. அதனால வேலையில ஒரு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு சம்பள உயர்வும் கண்டிப்பா கிடைக்க போகுது. உங்களுக்குனால ஒரு இடமாற்றம் இந்த தருணத்துல கண்டிப்பா உண்டு. ஏன்னா 12ஆம் வீட்டுல ராகு அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ கண்டிப்பா அதனால இடமாற்றம் இந்த இடத்த விட்டு எப்பா தப்பிச்சுட்டா சாமி அப்படின்ற மாதிரி தப்பித்து கொள்ள முடியும் சில வேலைப்பாடுகள்ல. ஸோ இந்த வேலை எனக்கு பிடிக்காத ஒரு வேலையிலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். அதே போலதான் வாழ்க்கையிலும் சில உறவுகளை விட்டு விலகணும். எப்படா இவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிக்க போறோம், எப்படா இவங்க நம்ம விட்டு விலகி போறாங்க, எப்படா அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய அந்த தவறான உறவை விட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல விவாகரத்து சம்பந்தமான கேசுகள், சொத்து சம்பந்தமான கேஸ் விஷயங்கள்ல இருந்து ஒரு விடுதலை, ஒரு தீர்வு, ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ இதற்கு மேலும்
உங்கள் மீது ஒரு குற்றமோ ஒரு பழியோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதை இப்போ நீக்க முடியும், அந்த குறைய சரி பண்ண முடியும், நீங்க யாருன்றதை நிரூபிக்க முடியும். அப்போ இழந்த அவப்பெயரை நீக்க முடியும். சரிங்களா? இதுக்கு வாய்ப்புண்டு. மேலும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் சரியாக போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு. தட்டு தடுமாறி இருந்த அந்த நோய் பிரச்சனை இனி தடையின்றி, அதாவது இருந்த தடம் கூட தெரியாத அளவுக்கு மறைய போகுது. ஸோ அதனாலேயே உடல் ஆரோக்கியம் தெம்போடு புதியதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அடியெடுத்து வைக்க போறீங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமாக அதில் சொல்லக்கூடியது வாரிசு யோகங்கள் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறது உத்திரட்டாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் அது பேர் குரு பகவான். குரு எங்க இருக்கிறார்? 4ல் இருக்கிறார். அப்போ வாரிசு யோகம் உண்டு. உங்க குடும்பத்தில் கூடிய பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாமே யோகங்கள் உண்டு. மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் அசையும் அசையா சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் சரியா போகுது. ஏன்னா 4ல் குரு இருக்கிறார். கண்டிப்பா புதிய ஒரு சொத்தை வாங்க வச்சிருவாரு. சரிங்களா? சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் அல்லது எதிரிகள் பிரச்சனை கண்டிப்பா குறையும் மறையும். சரிங்களா? வண்டி வாகன மாற்றங்கள் அல்லது வண்டி வாகன ரீதியாக இருக்கக்கூடிய செலவுகள் அல்லது அது சம்பந்தமா இருக்கக்கூடிய கோர்ட்டு கேசுகள் இதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல குறிப்பிட்ட மீனராசிக்காரர்களுக்கு புத்தி தெளிவாகும். அதனால நினைத்த அந்த எடுத்த வேண்டிய அந்த மார்க்கை எடுத்துருவீங்க படிப்புல. படிக்கின்ற மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு நேரம். சரிங்களா? ஸோ இந்த 5 மாதங்களை நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த மார்க் பெரிய லெவல்ல உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் படிப்பு விஷயத்துல. அதே போலதான் ஒரு அரசாங்க விஷயத்திற்கு நான் தேர்வு எழுதுறேன், வேற விஷயமா நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன், ஒரு வெளிநாடு விஷயத்துக்கு நான் முயற்சி பண்றேன், ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஒரு நேர காலகட்டங்கள் அமோகமா இருக்க போகுது. கண்டிப்பா அதற்கு வழிவகைகளை செய்து கொடுக்கிறது இந்த சனிவானுடைய வக்ரம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி சனிவானுக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. சாதாரண சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். ஸோ பார்வை நிலைப்பாடு மாறுது. அப்போ 3ஆம் இடம் பார்த்ததுனால கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி அவர்கள் மூலமாகவே சில நன்மைகளும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக சில வருமானங்கள் வரவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தபடியாக கொடுத்த நண்பர்கள், பணம் காசு கொடுத்த நண்பர்கள் கண்டிப்பா அதனுடைய பிரச்சனை சரியா போகுது. திருப்பி ரிட்டன் உங்களுக்கு கைக்கு வந்துடும் அந்த பணம் காசு. சரிங்களா? ஸோ அது யாராக இருந்தாலும் சரி. இதற்கு அடுத்தபடியா தொழில் விஷயம் நல்லபடியா நடக்க போகுதுங்க. தொழில விட்டதை பிடிச்சிருவீங்க. ஏற்பட்ட நஷ்டம் சரியா போகும். சரிங்களா? தொழில் பலபடி ரன்னிங் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. பெரிய அளவு தொழில் ரீதியாக ஒரு லாபங்கள் இந்த ஒரு தருணத்தில் கிடைக்க போகுது. முக்கியமா அறுவடைக்கு சரியான நேரம் நான் சொன்னேன். அதனால பண வசூல் செய்யக்கூடிய ஒரு சரியான நேரம். இந்த மீனராசிக்காரங்க இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உங்க பண ரீதியான பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும். கொடுத்த பணத்தை வாங்கிக்க முடியும். வரவேண்டிய இன்சூரன்ஸ், பிஏ பணம், சம்பள பாக்கி வசூல் பண்ணிக்க முடியும். தொழில் ரீதியாக வரக்கூடிய ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அரசாங்கத்தில் கவர்மெண்ட் ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இப்படி பண ரீதியாக ஒரு வசூல் பண்ணிக்க முடியும். அதே போல துணை முதல் தொழில் வரை வருமானங்கள் வரவுகள் வரக்கூடிய தருணம். ஸோ ஒன்று துணையால ஒரு வருமானம் அல்ல சொத்து அல்லது வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியான லாபங்கள் வரவுகள் வருமானங்கள் கிடைக்கும். பங்கு லாபங்கள் கிடைக்கும். புதிய ஒரு தொழில் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய ஒரு வேலை கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அடுத்த ஒரு 5 வருடங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு வருமானத்தை வாழ்க்கை வடிவமைத்து கொடுக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த 5 மாதங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 5 வருடங்களுக்கு உங்களை வாழ வைக்கும். பண ரீதியான பிரச்சனைக்கு தடை கொடுக்காது, பிரச்சனை கொடுக்காது. சரிங்களா? ஸோ அதனால சரியான முறையில் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி மீனராசிக்காரங்க இந்த 7 சனி ஜென்ம சனி நடக்கும்போது கொஞ்சம் விடுதலை அடைந்து கொள்ள முடியும். சில காரியங்களும் தப்பிச்சுக்க முடியும். ஸோ பயன்படுத்திங்க, விட்டுற வேண்டாம். ஸோ மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால கண்டிப்பா கோயில்களில் திருப்பள்ளி, அதாவது பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பள்ளியறை பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மீனராசிக்காரங்களுக்கு. அதே போல தெய்வங்களுடைய சாமியுடைய பல்லக்குகளை தூக்குகின்ற விஷயங்கள்ல உங்களுடைய உழவார் பண்ணியிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பாதத்திற்கு தேவையான வலி மாத்திரைகள் அல்லது வலி நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் சம்பந்தமான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது மிகப்பெரிய பரிகாரமா உங்களுக்கு அமையுங்க. சரிங்களா? இது தவறாம நீங்க பண்ணிக்கிங்க. அதே போல குறிப்பிட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக மிகப்பெரிய பரிகாரமாக மீனராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பொருந்தும். சரிங்களா? தவறாம நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஸோ நல்லது, நம்ம இந்த மீனராசி பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலுத்தி மேலும் அடுத்த சந்திப்பும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.